நாங்கள் சொல்வதையே செய்வோம், செய்வதையே சொல்வோம். சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ்.என். கனிமொழி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அந்த தொகுதிக்கு உட்பட்ட மேற்கு மாம்பழ பகுதியில் திமுக தேர்தல் அறிக்கை மக்களுக்கு பயன்படும் வகையில் உள்ளது என்றும், தியாகராய நகர் பகுதியில் பூங்காக்களை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட போது கண்டுகொள்ளாமல் இருந்தது அதிமுக அரசுதான் என்றும் கனிமொழி அப்போது குற்றம் சாட்டினார். அனைவருக்கும் எனது காலை வணக்கம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அதிமுக வேட்பாளர் வைகை செல்வன் அவரது தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோசுகுண்டு, முத்துசாமிபுரம், முத்தார்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் பல நலத்திட்டங்களை அருப்புக்கோட்டை தொகுதிக்கு பெற்றுத் தந்ததாக கூறி வாக்கு சேகரித்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்ற போது அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடை சரிந்து விழுந்தது. அப்பொழுது மேடையில் அமர்ந்திருந்த திமுக முக்கிய நிர்வாகிகள் அப்பாவு உள்ளிட்டோர் காயங்களின்றி தப்பினர். சென்னை மயிலாப்பூர் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சுரேஷ்குமார் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை விநியோகித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.